ஏய் நிமிஷம் இரு. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். ஏண்டா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? வீட்டில் இந்த மாதிரி மாசமா பொண்டாட்டியை விட்டுட்டு மாலையை வேற கட்டிட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்க, வெக்கமால உனக்கு? ஏய், வீட்டுக்குள்ளே குடிச்சாதான் தப்பு, அதான் வெளில குடிச்சிட்டு வரேன், சரியா? சி வாய மூடு. இந்த மாதிரி பேச உனக்கு கேவலமாவே இல்லையா? இவ்வளோ நேரம் எவ்வளோ வழியில துடிச்சிட்டு இருந்தேன்னு தெரியுமாடா உனக்கு? நீ பாட்டுக்கு ஜாலியாக போய் குடிச்சிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. ஏய், அதுக்காக அந்த புள்ளைய தூக்கினா நான் வீட்டில் வச்சுக்க முடியும்? என்ன சொன்னேன்? நான் ஜாலியாக இருக்குண்ணா. நீ தாண்டி எந்த வேலையும் பார்க்காம ஜாலியாக இருக்க. கேட்டால் மாசமாக இருக்குன்னு சீனா போடுறிய. போதும் சக்தி, நீ என் வழியை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி ஹர்ட் பண்ணாத என்ன. என்னடி பெரிய பெயின்? எனக்கு தான் வயிறு வலிச்சிருக்கு, அதுக்காக நான் என்ன 10 மாதம் படுத்தா கிடக்கேன்? போய்டே. எப்பா சாமி போதும், நீ பேசினதெல்லாம் போதும். இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்கல, நீ என்ன வேணா பண்ணு. கேட்க கூடாது, ஏன்னா நான் ஆம்பளை, சரியா? வந்துட்டா. இது எதுக்கு இங்கே போட்டு போனா இவ? ஏய் பாப்பா, உனதான் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பண்ணுற? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் வேணாப்பா சாமி, அப்புறம் நான் ஒரு வேலையும் பண்ணாமல் சும்மா உட்காந்து சீன் போடுறேன்னு சொல்லுவேன். நானே பார்த்துக்கிறேன். நான் சொல்லி காட்டுவேன். என்னடி பேசுகிற? ஏன் சார், போதையில் பேசினதெல்லாம் மறந்துருச்சா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா? நான் என்ன பேசுனேன்? என்ன பேசுனியா? அதுக்காக அந்த புள்ளைய தூக்கினா நான் வீட்டில் வச்சுக்க முடியும்? என்ன சொன்னேன்? நான் ஜாலியாக இருக்குண்ணா. நீ தாண்டி எந்த வேலையும் பார்க்காம ஜாலியாக இருக்க. கேட்டால் மாசமாக இருக்குன்னு சீனா போடுறிய. என்ன மனுஷன்டா நீ? மாலையை போட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்க. வீட்டில் ஒருத்தி தனியாக பிள்ளைய சுமந்துட்டு இருப்பாளேன்னு கொஞ்சம் கூட தோணல உனக்கு? சாரிடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. தான் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன குழந்தையாடா? என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி குடிச்சிருப்பியாடா நீ? இன்னைக்கு புரிஞ்சுக்கோடி, என் சுச்சுவேஷன் அப்படி. சத்தியமாக போதில் நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னை மன்னிச்சுக்கோ. எப்படி எப்படி நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூத்தடிப்ப? ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா என்ன கேவலமா பேசுவ? இது எல்லாத்தையும் சொரனே இல்லாம நான் புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நிக்கி சாரிடி. மனசுல எல்லாமே எந்த வார்த்தையும் வெளியில வராது சக்தி. இது வரைக்கும் நான் உரிமையா கேட்ட ஒவ்வொரு விஷயமும் நீ டார்ச்சரா நினைச்சிருக்கேன். அப்படிலாம் இல்ல பாப்பா. அப்படிதான். இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். இனிமே நீ என்ன வேணா பண்ணு, ஹாப்பியா இரு. நான் எதுவுமே கேட்கல, கேட்க கூடாது. ஏன்னா நீங்க தான் ஆம்பளையாச்சே. பாப்பா, என் மேல தாண்டி எல்லா தப்பும். அதுக்காக அப்படி பிரிச்சு பேசாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ். ஸ்டாப் இட் சக்தி. இதுக்கு மேல என் லைஃப்ல தலையிடாத. இனிமே நீ யாரோ நான் யாரோ. நீ குடிச்சிட்டு அடிச்சிருந்தா கூட என் புருஷன் தான் அடிச்சான்னு சந்தோஷமா ஏத்துட்டு இருந்தேன். என் லைஃப்லயே மறக்க முடியாத அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டு சக்தி. நிக்கி, நிக்கி. பாப்பா, பாப்பா என்ன பாருடி. சாரிடி, பேசு. நீ பேசலன்னா எனக்கு இந்த உலகமே அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடி. கெஞ்சி கேட்குறேன்.
ஓவரா தான் பண்ணிட்டோமோ? இப்போ என்ன பண்ணலாம்? என் பொண்டாட்டி தான், ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் ரொம்ப கோவமாக இருக்காளே. மறுபடியும் மாலையை போட்டுடலாமா? மறுபடியும் மாலையை தொட்ட நீ செத்த. அதுவும் கரெக்டு தான். வேற என்ன பண்ணலாம்? ஐடியா தவறண்டி. தூங்குறா. சாரி. Sorry. பாப்பா, வெளியில் வந்த அப்புறம் யார் மாதிரி வேணா இருங்க, ஆனால் உங்கள் அப்பனை மாதிரி மட்டும் இருக்காதீங்க. நீங்களாவது என்னை கஷ்டப்படுத்தாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தானே. பாப்பா இந்தா சாப்பிடு. வாங்க மாட்டா. வாங்கிட்டா. சண்டை முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும்டி, கேக் வாங்கி கொடுத்தோன்னே ஈஸியாக உஷார் பண்ணிடலாம் அப்படின்னு. எங்க அந்த கேக்கை சாப்பிட்டா அப்படியே மாமாவுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு பார்ப்போம். சொல்லு 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 சொல்லு. அடே பாய், 60 ரூபா கேக்கு வேஸ்ட் பண்ணிட்டேடி. இந்த ஐடியா நாசமாக போச்சா? இன்னொரு ஐடியா ரெடி பண்ண வேண்டியதான். தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய், அருகில் வந்தால் இல்லை என்றாய். ஏய் ஏய் நிக்கிலா, ஏய் வாடிங்க. ஏய் எங்க போற? இங்க வா. வச்சா பயந்துருவாங்க. என்ன? உட்கார் உட்காரி. என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? நான் குடிச்சிட்டு வந்து உனக்கு திட்டினேன், அதான கோவம்? இந்தா இதில் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நாளும் குடிச்சிட்டு ஆஸ்திரை திட்டிக்கோ. அதுக்காக பேசாமலாம் இருக்காதுடி. நீ பேசலாம்னா செத்துற மாதிரி இருக்கு. இந்தா குடிச்சுக்கோ. சரி ஊத்து. ஏ ஊத்துடா. நிஜமா ஊற்றிடுவேண்டி. அதான்டா நானும் சொல்கிறேன், ஊத்து. ஊற்றி காமிக்கிறேன். ஊற்ற மாட்டேன்னு நினப்பு. செத்துடி நீ இன்னைக்கு. ஊற்றிடுவேன்.
ஊத்து. குடிச்சிருவாளோ? என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். ஏண்டி உனக்கு அறிவே இல்லை, வயிற்றுல பாப்பா வச்சுட்டு குடிக்கிறேன்னு சொல்ற? அந்த அறிவு உனக்கு இருந்தா நீ ஏன்டா வாங்கிட்டு வந்த? நான் என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ கெஞ்சினா பேசவே மாட்டேன். அதான் அப்படி பண்ணியாச்சும் உன்னை பேச வைக்கலாம்னு நினச்சேன். பாப்பா பேசுடி. உனக்கே தெரியும் இந்த உலகத்தில் நான் அதிகமாக ரசிக்கிற ஒரே விஷயம் வாய்ஸ் தான். அதையும் கேட்க முடியலன்னா என் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியலடி. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசுடி. உன் காலில் வேணா விழுகிறேன், பேசுடி. சரி, காலில் விழு. சும்மா தானே சொல்கிறேன். காலில் விழுடா. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. குடிச்சது ஒரு குத்தமா? படுத்துறாளே ரொம்ப. மன்னிச்சுக்கோ. நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே. அப்படின்னா கால் கிட்டே இருடா சொல்ற வரைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. மன்னிச்சுக்கோ. பாத்தியா பாப்பா, உங்க அப்பாவை என் காலில் விழ வச்சிட்டேன். இதெல்லாம் பெருமையாடி. டே சக்தி, நீ என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறியோ அதை விட அதிகமா சந்தோஷப்படுத்துறடா. அந்த லெவல்ல தான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா எந்திரிக்கலாமா? இரு, இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இனிமே நீ பாப்பாவை திட்டவே கூடாது. அதுக்கப்புறம் சரக்கு அடிக்க கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்துரு. நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி என் புருஷன் குடிக்க மாட்டான், என் செல்லத்தை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் இனிமே என் மேல லவ் குறையவே கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, அப்புறம் நான் உங்க அப்பா குடிகாரன்னு பாப்பா கிட்ட போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் ஓகேனா நீ எழுந்துக்கலாம். அப்போ ஓகே இல்லையா? சரி, உன் இஷ்டம். அதான் உன் இஷ்டம்னு சொல்லிட்டேன்ல, ஏந்திரு. சக்தி, சக்தி, விளையாடாதரா. சக்தி, பயமா இருக்கு. சக்தி, ஏந்திரு.